கோபி மஞ்சூரியன் செய்யலாம். அதுக்கு தேவையானது ஒரு காலிஃப்ளவர், சில்லி சாஸ், சோயா சாஸ், டமோட்டா சாஸ், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கிரீன் சில்லி, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, உப்பு. இந்த மாதிரி பாத்திரம் வச்சு சுடு தண்ணி வச்சுங்க. இது காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுங்க. இது இப்படி நல்லா கொதிக்கணும். இது வடிச்சிடலாம். இதே கலர்றதுக்கு மாவு ரெடி பண்ணலாம். 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுங்க. 3 ஸ்பூன் மைதா, சால்ட் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு, இப்படி நல்லா கலரிடுங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலரிக்குங்க. இதில் இப்படி கலரிட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது டிப் பண்ணியாச்சு. இப்போது வறுத்துக்கலாம். இதை போய் எண்ணெய் காஞ்சிச்சு. இதை போட்டுக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இது இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணணும். இதெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அதே சாஸ் ஊற்றி ரெடி பண்ணலாம். பானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த பூண்டு இந்த மாதிரி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு சைஸ் எடுத்துருக்கேன். பூண்டு லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டமோட்டா சாஸ், உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை இதை போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போது கோபி மஞ்சூரியன் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும்.